ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். எவ்வளோ ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன்னு கடைசியாக நான் சொல்கிறேன். இது 1 கிலோ சின்ன வெங்காயம். 1 கிலோ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 60 ரூபா. 60 ரூபாய்க்கு பரவாயில்லை 1 கிலோ சின்ன வெங்காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வெளியே கூறு வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல தான் வாங்கினோம். இந்த மாங்காய் இவ்வளவும் 20 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். இது கான் பார்த்தீங்கன்னா 5 கான் இருக்குது. பெரிய சைஸ் கானா ஒரு 3 எண்ணம் கொடுத்துருக்காங்க. சின்னது 2, மொத்தம் 5 கான் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. வெள்ளரிக்காய் இது ஃபுல்லாகவே வெள்ளரிக்காய் தான். 1.5 கிலோ போல் இருந்தது. நான் கடைசியாக மொத்தமாக என்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். இது மட்டும் தான் நம்ம தனியாக கூறு வச்சதில் வாங்கினது, 20 ரூபா. கேரட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பழம் இது ஃபுல்லாக வெள்ளரிக்காய் தான். நான் ரேட்டு தெரிஞ்சதெல்லாம் மட்டும் சொல்லுவேன். இது இந்த மாதிரி பேக்கிங்கில் உள்ளதெல்லாம் எனக்கு ரேட்டு தெரியும். இது 60 ரூபா, இதுவும் 60 ரூபா. இது 1 கிலோவே வெள்ளரிக்காய் 39 ரூபா போட்டிருந்தாங்க. சோப்பு பழம் 1 கிலோ 69 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், தடியங்காய் ஒரு பீஸ் 22 ரூபா. சோப்பு சொரக்காய் பார்த்தீங்கன்னா பப்பாளி அப்படியே காய்கறி கடை வைக்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட், இதுவும் சிவப்பு சர்க்கரை கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஒரு பாக்கெட் 30 ரூபா. இது நேந்திரம்பழம் 2. இவ்வளவு டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கில் இது 60 ரூபா, இது 60 ரூபா. சர்க்கரை கிழங்கு 30 ரூபா. மீதி டோட்டலாக இது இவ்வளவும் சேர்த்து 420 ரூபா, 420 ருபீஸ். இவ்வளவும் ஓகேவான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பப்பாளி 1, இது 1 கிலோ. இது சிவப்பு பழம், வெள்ளரிக்காய், கான், கேரட் ஒரு 3-4 கேரட் தான் வாங்கினேன். கேரட்டு, பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், மாங்காய் தனியாக வாங்கினேன், வெளியே வாங்கினேன், 20 ரூபா. இது 30 ரூபா ஒரு கவர். இவ்வளவும் சேர்த்து 420 ரூபா. அது போக மாங்காய் தனியாக வெளியே வாங்கினேன், 20 ரூபா. அப்போ 420 ரூபா ஆயிருக்கு. இவ்வளவும் ஓகேவான்னு பாருங்கள். இந்த வாரம் நம்மளுடைய வெயிட் லாஸ் நம்ம இருக்கோன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வெயிட் லாஸ் பீரியடில் கான் 1 எடுத்துக்கலாம், சக்கரவள்ளி 1 எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பப்பாளி, நேந்திரம்பழம், அந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்கு சம்மந்தப்பட்டு தான் நான் இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கியிருக்கேன். எப்படி நம்மளுடைய இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பர்ச்சேசிங் இதுதான். இதை வச்சு தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ராகி கூழில் வெங்காயம் போடுவோம், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன். இது ஷாப்பிங் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டு ஒரு வாரத்துக்கு தேவையானது நான் வாங்கியிருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி. இதை வச்சு தான் இந்த ஒரு வாரமும் நான் சமைக்க போகிறேன். என்னென்னு நான் வெயிட் லாஸ்க்கு நான் எந்த மாதிரி மெத்தடில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.